ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சத்தான ஒரு எள் உருண்டை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கிலோ எள்ளுங்க, அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி கல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி அந்த ஈரப்பதத்தோடைய இந்த மாதிரி உரலில் போட்டு லைட்டாக அந்த மாதிரி குத்தணும் அப்படின்னாவே அந்த தோல் நீங்கிருங்க. ஏன்னா அந்த தோல் ரொம்ப ஒரு கசப்பு தன்மை அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த தோல் நீக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி லைட்டாக எள்ளை தண்ணியில் போட்டு மாதிரி குத்தணும் அப்படின்னா அந்த எள் தோல் இதாகிடும். இதை குத்தின உடனே வெயிலில் காய வச்சிடணுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா காஞ்சிரும். காஞ்சி இதை எடுத்து புடைச்சோம்னாவே அந்த எள் மேலே இருந்த அந்த கருப்பு இது தோல் நல்லா இதாகிடும். இப்போது இதை நம்ம வறுத்துக்கணுங்க. அந்த வறுக்கிற தன்மை அப்படிங்கிறது அந்த எள் பொரியிற சத்தம் கேட்கும். அப்போ நம்ம எள் நல்லா வறுத்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பதத்துக்கு வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு உரலில் திரும்பவும் இப்போது இதை நல்லா குத்தி அந்த ஒரு ரொம்ப நைஸாகவும் குத்த முடியாது. அப்படி குத்தினா அது எள் எண்ணெய் இதாகும். நல்ல ஒரு முக்கால் பதம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மசிஞ்ச மாதிரியும் இருக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணுங்க. அந்த மாதிரி குத்தி நம்ம இதை தட்டில் அள்ளிக்கணுங்க. இது இந்த பாருங்களா, இப்போ நான் கையில் எடுக்கிறேன் இல்லைங்களா, இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ இந்த எள்ளெல்லாம் உரலில் நல்லா குத்தி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இனிப்புக்கு நான் பனங்கற்பண்டி தாங்க 2 கிலோ வாங்கிட்டேன். இந்த மாதிரி 2 இது கொடுத்தாங்க உருண்டை. இப்போ இதை உடச்சி எடுத்து வச்சுக்கிறது தாங்க. வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த எள் உருண்டைக்கு தேவையான ராகி அடைங்க. அதுக்கு ஒரு கிலோ ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ராகி அடை பதத்துக்கு இதை மாவை பிணைஞ்சி இது மாதிரி தோசைக்கல்லில் தட்டி இது நல்லா 2 பக்கமும் அந்த ராகி மாவு நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு நம்ம நல்லா அடையை சுட்டு எடுத்துக்கணுங்க. இது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்னாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ராகி அடை சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எள்ளையும் நம்ம தூளாக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம், வெல்லத்தையும் உடச்சி வச்சுக்கிட்டோங்க. இப்போது கொஞ்சம் அந்த ராகி அடை, வெல்லம் இது 2யும் போட்டு நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நைஸாக இடித்து வச்சுருக்கிற அந்த எள்ளுத்தூள் அள்ளி அந்த உரலோட இதுக்கு தகுந்த மாதிரி அளவு நாமளே வச்சுக்கிறது தாங்க. இப்போ போட்டு இதை 3யும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. இந்த இடத்துல இடிக்கிறப்ப ரொம்ப அந்த வெல்லத்தோட அந்த பிசுத்தன்மை இது எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது இடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக தான் நம்ம இடித்து எடுக்கணும். இப்போ இதே மாதிரி இருந்த எல்லாத்தையும் போட்டு இடித்து இது ஈவனாக அதோட ஸ்வீட் இனிப்பெல்லாம் கலக்கட்டுங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றா போட்டு அம்மா லைட்டாக அப்படியெல்லாம் குத்தி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போது எள் உருண்டை தயாராகிருச்சுங்க. இது நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் வச்சுக்கலாங்க, கெடாது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி